ஆங்க கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்குறோம். இன்றைக்கி எதாவது நல்ல நாள்னு சொன்னால் அது இல்லாமல் புள்ளாயுமே ஒரு வாரமாக கேட்டுட்ருக்கா. நம்ம பெண்ணாடா சிவன் கோயிலுக்கு போகணும்னு இவன் கிளம்பி ஏதோ அட்டகாசம் பண்ணிட்டு தான் இருப்பான். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் எப்போ இருக்கு பாருங்க. பார்க்குறாங்க இவன் புதுசாக அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அதிகமாக அங்கே வந்ததே இல்லைல்ல, அதான் அதிசயமாக பார்த்துட்ருக்கா. ஆனால் அமைதிங்க, அப்படி ஒரு அமைதியாக இருக்குது. அடா மேலே புறாக்கரெல்லாம் அழகாக உட்காந்துருக்கு. என்னதான் இருந்தாலும் கோயிலுக்கு வரதே ஒரு தனி சந்தோஷம் தான் போல. இதேக்குள்ளே இந்த கோயிலுக்கு வந்து அங்கேயோட போயிருக்கா. உள்ளே வந்து இவ்வளோ கோவில் இருக்குது. அம்மனுக்கு முன்னெல்லாம் இங்கே வந்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமும் மேடம் நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. வந்து ஒரு 3/4 மணி நேரம் கோவிலை ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தோம், கிளம்பிட்டோம். கல்லை எட்டி போகிறது பால் வாங்க போகிறேன். சிவா போய் பாரு பின்னாடி வந்து எனக்கு யாருன்னு தெரியாதுன்ட்டு போயிடுவேன். காலைல இவரும் கடைக்கு வராதான். அதான் இன்னிலேருந்து ஒரு 2 நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இனிமேல் நீ தான் கடைக்கு போய்ட்டு பால் வாங்கிட்டு வரணும், என்னைக்கா போய் வாங்கிட்டு வந்தாலும் அப்படின்னு. ஹைவே கூட தோற்று போயிருங்க. என் தெருவு வண்டியை நிறுத்திட்டு இந்தாண்டா வந்தால் உடனே லாரி போகுது, ஜேசி போகுது, ஹிட்டாச்சி போகுது, டிராக்டர் போகுது. நிற்கவும் இல்லை பாவம். பிள்ளைக்கு வேற காலையிலேருந்து ரெஸ்ட்டே இல்லை போல இருக்குது. நாங்கள் நேற்று கோவில் போய்ட்டு வந்துட்டு மறுநாள் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இருங்க பிள்ளைய காட்டுறேன். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஏன் அப்படியே ஒரு சோகமாகவே இருந்தால் வீடியோ பார்த்தோன்னு சிரிக்க ஆரம்பிச்சு. நடிக்கிறியா அப்ப நீ? அப்புறம் என்ன சோகமா இருக்கு? சோகம் ஏதாவது வேலை செய்யும் போது நம்ம என்ன பைத்தியமாங்க? ஏதாவது நினைச்சுக்கிட்டு சிரிச்சுட்டே இருக்கணும். நான் டெய்லி ஆஸ்பத்திரி விட்டு சுற்றுறதா வேலையை போச்சுங்க. நான் போய் ஹோமியோபதி மருந்து வாங்கிட்டு வந்தேன் திரும்பவும். ஏன்னா எனக்கு அந்த மூக்கு பிரச்சனை லைட்டாக இருக்குது. காலைல என்ன தான் ரன்னிங் போனாலும் மற்ற டைமில் நைட்டில் கொஞ்சம் அடைக்குது. அதுதான் உங்கள்கிட்ட போயிட்டு பார்த்துருந்தேன். 2 நாள் கழிச்சு திரும்ப வர சொல்கிறேன். அப்புறம் பாவக்காவெல்லாம் காய வச்சுருக்கேன். அந்த மாதிரி பாவக்காய் பக்கோடா போடுறதுக்காக. நிறையா பேர் வந்து பொறுமையாக பேச சொல்கிறீங்க, வாய்ஸ் கொடுக்க சொல்கிறீங்க. நான் இனிமேல் சொல்கிறேன், நான் இனிமேல் பொறுமையாக தான் கொடுக்க போகிறேன். ஆமாம், பொறுமையாகவே கொடு. நான் வேகமாக வேணும்லாம் வாய்ஸ் அப்படி கொடுக்கலங்க. அது எனக்கு அப்படி பேசினா தான் பேச வருது, அதனால் அப்படி கொடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நம்ம வாய்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக கொடுக்குறேன். நம்ம என்ன தான் முக்கிய எந்த வீடியோவை போட்டாலும் 1 லட்சம் போகிறது, 10,000 20,000 இப்படி போய் நின்றுடுது. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா போகுதுன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ரொம்ப மோசம் போட கூட நல்லா போயிடுது. அது ஏன்னு தெரியல. எஃபோர்ட் போடுறவங்களுக்கு எந்த விதத்துலேயும் வந்து இது இல்லை. நானே இதுக்கே சொல்லிட்டு இருக்கேன், நீ சும்மா இருக்க டைமில் ரீல்ஸ் பண்ணுமான்னு சொல்லி. அவர் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக கூட 2 சட்டை எடுத்துருவானுங்க. அப்படியே இந்த வீடியோ கீழே டேக் பண்ணி விடுறாங்க. பிடிச்சிருந்தா வேணும்னா பிடிச்சிருந்தா வாங்கிங்க, இல்லைன்னா வாங்க. ஏன்னா அதிக பேர் கேட்பீங்கல்ல, நீங்க ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டா உங்களோட நீங்க எங்க துணி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்காக நான் இப்ப ரீசெண்டா ஒரு 3 ட்ரெஸ் எடுத்தாங்க, 3 ட்ரெஸ் எடுத்தேன். அதை இதுலயே இது பண்றேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. உண்மையா சூப்பரா இருந்துச்சுங்க 3மே. ஆமா, குவாலிட்டி வைஸ்லாம் நல்லா தாங்க இருந்தது. எனக்கு அதனால தான் சரி எடுத்து ஏதாவது நீ ரீல்ஸ் பண்ணுக்குள்ளாயே அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம ரீல்ஸ்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்தால் தான் நமக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்ச் வரும். அப்புறம் நான் ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக இப்போ அதை வெயில் வச்சு எடுக்கிறது, அதை மாற்றுறது, ஃபில்டர் பண்ணுறது, வெட்டி வேறு மாதிரி தான் இப்போ அதுன்னு அதுக்கு ஒரு பக்கம் கலைஞ்சிட்டு இருக்கேன். ஆயில் ஒன்றும் சேல்ஸ் பண்ணுறது இல்லை, எனக்கு தான் அதை பாருங்க. இந்த முடியெல்லாம் கொஞ்சம் அரைச்சி முடியாச்சு, பொடுகுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் குறையுது. போகிறேன் நான் 5 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பொடுகுலேருந்து எல்லாம் குறையுது. அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதையும் கரெக்ஷன் பண்ணிட்டு தான் அது வந்து உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா என்னென்னு அது கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். அந்த பொடுகு பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும்ல, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். சிவா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டான். அவனுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதில் சிக்கல் இருந்தது. கொஞ்சம் தான் ஃபீஸ் கட்டி விட்ருக்கோம். அதே சொல்லிட்டு வந்துட்டு ஸ்கூலில் முடிஞ்சாலும் டிசி வாங்கிக்கோங்க, ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை, வெளியூர் போகிறோன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். அவங்க இருந்தாலும் வேணாம் சார் முடிஞ்சு இங்கே பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக போயிடுவாங்க. அதுக்குள்ளே எங்கள் மாமியாருக்கு வந்து சிலிண்டர்லாம் புக் பண்ணுறாங்களா, எங்கள் அம்மா எல்லாருக்கும் ஏதோ புதுப்பிக்கிறாங்களாமே. அதுக்கு ஒரு பக்கம் காலையில் எங்கள் அம்மா ஃபோனை போட்டு என்னாச்சு ஏதாச்சும் தெரியப்பா அப்படின்னு பயப்படுறாங்க. எந்த சின்ன விஷயத்துக்கு கூட இவங்க அம்மா கால் பண்ணி அவங்களும் பயப்படுறாங்க. ஐயோ ஏதோ ஸ்கீம் மிஸ் ஆக போதாடி, கவர்மெண்ட் ஸ்கீம். இப்போ ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு தான் வரேன். எதை எடுத்தாலும் பயப்படுறாங்க இங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே. யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே கிடையாது, பொறுமையாக இருக்கிறது இல்லை. இந்த 1000 ரூபா பணம் அப்ளை பண்ணுறதுக்கு நானும் சுற்றி வரேங்க. அதை அப்ளை பண்ண முடியல. கரெக்டாக யாரும் RI போய் பாருங்கன்றாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், எப்படி கிடைக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. அடுத்த ஆட்சி வந்தால் கண்டிப்பாக எப்படியும் திரும்ப ஒரு முகம் போடுவாங்க. ஆட்சி மாறினாலும் மாறாட்டியும் அப்போ பார்த்துக்கலாம். ஏன் ஊமை கூட்டா மாதிரியே உட்காந்துருக்கு? நான் பேசிட்டு தானே, இவர் பேசும்போது நான் என்னங்க பேசுறது? போய் சிவாப்பையில கூட்டு வந்தேன். அவன் டெய்லியும் வந்து எடுத்துட்டு போற கொயகா ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வந்து அங்க சாப்பிடவே விடுறது இல்லையா? ஸ்நாக்ஸ் டைம் இல்ல போல. எல்லாரும் நல்லதுதான், சரி விடுங்க. ஏன்னா ஒரு குழந்தைங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க, ஒரு குழந்தைங்க எடுக்காம வந்திருப்பாங்க. எப்பவுமே வீட்டு வந்தோடனே முதல் வேலையா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவான், அப்புறமா ட்ரெஸ் மாத்தோம், அப்புறம் நோட்டை கையில் எடுப்பான், நைட்டு தான் சாப்பிடுவான், நேரத்தை தூங்கிடும். அது சின்ன விஷயம் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா பண்றானா? ஸ்கூல் போயிட்டு வந்தாலே ட்ரெஸ் மாத்திட்டு தான் அடுத்த வேலையே பாக்கணுமே. அதை சொன்னா அவன் புரிஞ்சுக்க மாட்டான். ஆனா போக மாத்திப்பான்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதாங்க இந்த விளாக் ரொம்ப 5 நிமிஷம் கூட இருக்காது. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்ங்க.